கேரள முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணா பெங்களூரை மையமாக கொண்டு செயல்படும் எக்ஸாலஜி சொல்யூஷன்ஸ் என்ற தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக உள்ளார். இந்நிறுவனம் கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரூட்டைல்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடம் எந்த சேவையும் வழங்காமல் 2.73 கோடி ரூபாய் பெற்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. முதலில் வருமான வரித்துறை மேற்கொண்ட விசாரணையில் 2017 முதல் 2020 காலப்பகுதியில் CMRL நிறுவனத்திடமிருந்து எக்ஸாலஜிக் நிறுவனத்திற்கு 1.72 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டதும் அதற்கான சேவைகள் வழங்கப்படாததும் தெரிய வந்தது. இதையடுத்து மத்திய பெரு நிறுவனங்கள் விவகாரத்துறையின் தீவிர மோசடி விசாரணை அலுவலகம் வழக்கு தொடுத்தது. அமலாக்கத்துறை இப்போது சட்டவிரோத பண பரிமாற்றம் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வீணா விஜயன் எக்ஸாலஜி நிறுவனம் மற்றும் தொடர்புடைய 25 நபர்களிடம் விசாரணை நடத்த அனுமதி பெற்றுள்ளது. முக்கியமாக வீணா மற்றும் CMRL நிறுவன மேலாளர் சசிதரன் கார்த்தா உள்ளிட்டோர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. வீணா மற்றும் பிற நபர்களிடம் வாக்குமூலம் பெற அமலாக்கத்துறை சம்மன்கள் அனுப்ப தயாராகிறது. அரசியல் ஒழுக்கம் பேசும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முதல்வர் மகள் மீதான இந்த வழக்கு கேரள சட்டமன்றத்திலும் அரசியலிலும் பெரும் விவாதத்தை தூண்டியுள்ளது. வீணாவின் நிறுவனம், அரசியல் தொடர்புகள், அதிகார பொருளாதார சந்தேகங்கள் என கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் விசாரணை அரசியல் துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.